யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை வெறுத்து உன்னதத்தில் இருக்கிற தேவனை தேடும்போது 2 ஆசீர்வாதம். ஆடியில் ஆஃபர் கொடுத்த மாதிரி பைபிளில் ஆஃபர் கிடைக்கிது. ஒன்னெடுத்தா 1 ஃப்ரீ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தை நாம் தெரிந்தெடுத்தா பூலோகத்தில் இருக்கிற சகல வியாதியையும் சகல உபத்திரவத்தையும் தீர்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசிங்க, இப்போ புரியும் உங்களுக்கு. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜீவன் சொல்றது நம்ம உயிர் சரீரம். இந்த உயிர் வாழ்வதற்கு உலகத்துக்குரிய சூழ்நிலைகளை நேசிக்கிறவன் ஒருவன், தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ, ஹல்லேலூயா, எனக்கு பரலோகம் போதும், செல்வம் வந்ததோ வரலையோ, பொருள் கிடைச்சோ கிடைக்கலையோ, ஆஸ்தி கிடைச்சோ கிடைக்கலையோ, எனக்கு பரலோகம் போதும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் தம் ஜீவனை என்ன செய்வாங்களாம்? பாதுகாத்து கொள்வார்களாம். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், மார்க்கு 8:34 இருந்து 37 வரை. மார்க்கு 8:34 to 37 வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். யாரை கூப்பிட்டாரு? ஜனங்களையும் தம்முடைய சீசர்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் அழைத்து இவ்வண்ணமாக அவர் கூறினார். ஹல்லேலூயா. இது எதற்காக கூறினது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் பாடுபட வேண்டும் என்று பிதா ஆதீனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஆவி ஆத்தும சரீரத்தை சிலுவையிலே ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சீசர்களும் அந்த ஜனங்களும் யாரை நம்பி இருக்கிறாங்க? இயேசு நம்பி இருக்கிறாங்க. இப்போ அந்த இயேசு சொல்றாரு, நான் செத்து போகிறேன், சிலுவையில் மரணப்பட போகிறேன், இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு சொன்ன உடனே பேதுருக்கு ஒரு ஐயப்பாடு வந்துச்சு. இனி பழையபடி மீன் பிடிக்க தான் போகணுமோ? இந்த இயேசு இல்லைங்க நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? இந்த இயேசு இல்லைங்க நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும்னு இயேசுவை தனியே கூட்டிட்டு போய் கடிந்து கொள்ளுகிறான். யாரு? சீசன். யாரை கடிந்து கொள்ளுகிறான்? நினைச்சு பாருங்க. பேதுருக்கு அவ்வளோ கொழுப்ப பாருங்க, இல்லையா? இந்த இடத்தை சற்று யோசித்து பார்க்கணும். சீசனை அந்த ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்துட்டு கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், பின்ன என்னது? ஊழியத்துக்கு அல்ல, ஆண்டவர் பட்ட பாடுகளையும் ஆண்டவர் பட்ட உபத்திரவத்தையும் ஏற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்திலே போய் பிரவேசிக்க வேண்டுமானால், ஹல்லேலூயா,
முதல்ல என்ன செய்யணும்? தன்னை தானே வெறுக்கணும். பேதுரு சொன்னதை கேட்டுட்டு ஆண்டவர் இந்த உபதேசத்தை அந்த ஜனங்கள் மத்தியில் பேசுகிறார். ஆமேன். அப்போ இயேசு பாடுபட்டது போல இயேசு நாமத்து நிமித்தம், இயேசுவின் சுவிசேஷத்து நிமித்தம் அவருடைய ராஜ்யத்துக்கு போகிற யாராக இருந்தாலும் பாடுகளை அனுபவித்தே ஆகணும். ஹல்லேலூயா. பாடுகளை அனுபவிக்காதவர்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆமேன். நாங்கள் இப்படி தான் இருப்போம், இப்படி தான் வாழ்வோம், இதே மாதிரி தான் செய்வோம், இயேசுவ சுவிசேஷத்து நிமித்தம் நாங்கள் உபத்திரப்பட மாட்டோம், அவருடைய நாமத்து நிமித்தம் உபத்திரப்பட மாட்டோம் என்று செல்வோமானால் நித்தியம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மளை நாமே வெறுத்து நம்முடைய உபத்திரவம் சிலுவையை நம்ம சுமந்துட்டு தான் இயேசுக்கு பின்னால் என்ன செய்ய முடியும்? போக முடியும். இல்லைங்க என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இந்த பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மரணப்பட வேண்டும் என்றும் சிலையில் பாடுகள் பட்டு மரிக்க வேண்டும் என்றும் உபத்திரவங்களுக்குள்ளாக நான் நடந்து போக வேண்டிய காலம் சமீபத்து வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னதை கேட்டு இயேசுவை தனியே கூட்டிட்டு போய் இயேசுகிட்ட கடிந்து கொண்டாராம். கடிந்து கொண்டான்னு அர்த்தம் என்ன சொல்லுங்களா? ஹாஸ்பிட்டல் சொல்லுமாக்கா. கோவப்பட்டான். ஹல்லேலூயா. யார்கிட்ட எப்போ கோவப்படணும்னு தெரியாமல் இந்த முரட்டுப்பைய பேதுரு 3 தடவை மறுதளித்த பேதுரு இயேசுகிட்டே கோவப்படுறான். ஆமேன். அப்போ தான் சொன்னார், நீ நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சுட்டு தன்னைத்தானே வெறுக்கணும். யாரெல்லாம் தன்னைத்தானே வெறுத்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசுவை பிடிச்சு தனியாக கடிஞ்சு கொள்ளாமல், ஏன் இயேசு இப்படி எழுதணும்? இன்னும் கேட்டு போடுவோம் நம்ம எல்லாம். இயேசு ஏன் எழுதணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னைத்தானே வெறுக்காம இயேசுக்கு பின்னால் போக முடியாது. இயேசுக்கு பின்னால் போகாதவன் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யம் பிரவேசிக்காதவனுக்கு எதுக்கு ராபோஜனைன்னு கேட்குறேன். ஹல்லேலூயா. இயேசு அப்பத்தை புட்டு யாருக்கு கொடுத்தாரு? அவருக்காக, அவருடைய நாமத்துக்காக, அதாவது வெட்கப்படாமல் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கு சொன்னார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க 35 வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். நான் செத்து போகப்படாது, ஐயோ எனக்கு அடிப்படப்படாது, எனக்கு உபத்திரம் வரப்படாது, யாருமே என்னை நிந்திக்கப்படாது, பரிகாசம் அடிக்கப்படாது என்று தன் ஜீவனை பாதுகாக்க விரும்புகிறவன், ஆமேன், அதை நித்திய ஜீவனை இழந்து போவான். என் நிமித்தமாவது, என் நிமித்தமாவது, இயேசுவை எந்த இடத்திலும் என் இயேசு ஜீவன் உள்ளவர் என்று அறிக்கை இடுகிறது நிமித்தம் வருகிற உபத்திரவம், அதான் என் நிமித்தமாவது. ஆமேன். என் நிமித்தமாவது, எந்த இடத்திலையும் ஆண்டவரை பற்றி எந்த அறிவால் எடுத்து வைக்கட்டு, அதை அந்த சமயத்தில் புத்தியை நம்ம பயன்படுத்திடக்கூடாது. என்னென்னு நைஸாக அந்த இடத்துல என்ன செய்யப்படாது? அடிப்படாமல் நழுவப்படாது. இயேசுவை மகிமைப்படுத்துகிற இடத்துல, ஆமேன், ஒழித்து போக வேண்டிய காலங்கள் வரும், ஒழித்து போகணும், அது வேற. இயேசுவை மகிமைப்படுத்துகிற இடத்துல வருகிற உபத்திரவத்தையும், அடுத்தது சுவிசேஷத்தின் உபத்திரவம் பாருங்க. ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது?
புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் தன் ஜீவனை ரட்சித்து கொள்ளாம உலகம் பூரா ஆதாயப்படுத்தினாலும், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தையே சம்பாதிச்சு வச்சுட்டு பணம், ஆஸ்தி, பெருமை, அதாவது பேரு, புகழ் அத்தனையும் சம்பாதிச்சு வச்சுட்டு தன் ஜீவனை காத்து கொள்ளாதவன் அதை இழந்து போவான். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன பிரயோஜனம்? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உலகம் பூரா சம்பாதிச்சாலும் பேர், புகழ், கல்வி, பணம், பொன்னு, வெள்ளி, ஆஸ்தி இல்லை எதை சம்பாதிச்சாலும், ஹல்லேலூயா, எதை சம்பாதிச்சாலும் ஜீவன் நஷ்டப்படுத்தி விட்டா அவனுக்கு என்ன லாபம்? உலகத்தில் உள்ள எந்த பொருளினாலையும் என்ன செய்ய முடியாதான்? ஜீவனை காத்து கொள்ள முடியாதான். மனந்திரும்பு, உன் ஜீவனை நஷ்டப்பட்டு இந்த உலகத்தை பூரா சம்பாதிச்சாலும் ஒன்றும் கிடைக்காது. உனக்கு ஜீவன் பெற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசுனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து ஜீவனுடையவர்களாக கிரியையில் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.